மத்திய அரசின் புள்ளி விவரங்கள் மற்றும் திட்ட செயல்பாடு துறையின் அறிக்கையில் நிலைத்த விலை விகிதங்களில் தமிழ்நாட்டின் பொருளாதார வளர்ச்சி 9.6% அறிவிக்கப்பட்டுள்ளதாக நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு கூறினார். தூத்துக்குடி செய்தியாளர்களை சந்தித்த அவர் இதனை தெரிவித்தார். ஒன்றிய அரசினுடைய ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் புரோகிராம் இம்ப்ளிமெண்டேஷன் துறையினுடைய சார்பிலே வெளியிடப்பட்டிருக்கக்கூடிய ஆய்வறிக்கை வந்திருக்கிறது. அந்த ஆய்வறிக்கையின்படி நிலைத்த விலை விகிதங்களில் கான்ஸ்டன்ட் பிரைசஸில் தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சி என்பது இன்றைக்கு 9.69% இன்றைக்கு அதிகரித்திருக்கிறது என்று அந்த அறிக்கை தெரிவிப்பது மிக முக்கியமான மிக சிறப்பான ஒன்று என்பதை நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். 9.69% என்பது கடந்த 10 ஆண்டுகளில் நீங்கள் பார்க்க என்று சொன்னால் இந்த வளர்ச்சி நிச்சயமாக எட்டப்பட முடியாத ஒரு வளர்ச்சி. இந்த வளர்ச்சி என்பது இந்த விகிதத்திலே நாம் செல்லும் என்று சொன்னால் நாம் 2030ஆம் ஆண்டிலே $1 trillion எக்கானமியை நாம் பெறக்கூடிய அளவிற்கு இந்த வளர்ச்சி விகிதம் நம்மை இட்டுச் செல்லும்.